உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே என் தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. ஆமாங்க, 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். நம்ம யாருமே ஒரு நாள் கூட முருகா அப்படிங்கிற பெயரை உச்சரிக்காமல் இருப்போமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்ய போவதற்கு முன்னாலும் சரி, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து உக்காந்தாலும் சரி, அப்பாடா முருகா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது கணக்கே இல்லாமல் தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம தவற விட வேண்டாம். ஓம் முருகா அப்படிங்கிறத எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க. நானுமே இனிமேல் உங்களோட சேர்ந்து பின்டு கமெண்ட்டில் ஓம் முருகா அப்படிங்கிறத டைப் பண்ண போகிறேன். அது என்னவோ தெரியல, அந்த முருகா அப்படிங்கிற பெயரை சொன்னாலே எங்கிருந்தோ ஒரு 100 யானையோட பலம் வந்த மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி பிரச்சனைகள் எவ்வளோ தான் கையை மீறி போனாலும் நமக்கு அந்த முருகா நீ பார்த்துக்கோ, நீ என்னை காப்பாற்றிடு, நீ என்னை காப்பாற்றுவேன்னு தெரியும், நீ என்னை கைவிட மாட்ட அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த ஒரு தைரியம், ஏதோ ஒரு மனசில் ஒரு தெளிவு, அது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு தெரியலங்க. அது தானாகவே வந்துடுது. முருக பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஒரு கொடுப்பினையை முருகன் தந்திருப்பதே ஒரு பெரிய விஷயம்தான். சரி, நாளைக்கு பார்த்திங்கன்னா 24/3/2026. நாளைக்கு பார்த்திங்கன்னா தேதியில் 3 அப்படிங்கிற எண்ணும் 6 அப்படிங்கிற எண்ணும் நிறையவே வருது. 24 தேதி கூட்டினீங்கன்னா 6 முகனுக்கு உரிய நாளாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை, அதோட வளர்பிறை சஷ்டி, அதிலும் பங்குனி வளர்பிறை சஷ்டி. இதை விட வேறு என்ன ஒரு வாய்ப்பு, அதுவும் அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? என்ன கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நாளைக்கு இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு வழிபாடு சொன்னோம் இல்லையா, இன்றைக்கி யாராவது செய்யலைன்னா நாளைக்கு அந்த ஒரு தீபத்தை, வெற்றிலை தீபத்துக்கு கீழே அந்த பொருள்களை வைத்து நீங்கள் தாராளமாக அந்த வழிபாட்டை செய்யலாம். அந்த 6 ரூபாயை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த 6 ரூபாய் முருகர் கோவிலில் போடலாம். ஒவ்வொரு நாளுமே விதவிதமான எளிய வழிபாடுகள் முருகனுக்காக நாம் செய்வதற்கு ரெடியாக இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குது, என்ன எவிடன்ஸ் நீங்கள் இதை சொல்கிறதுக்கு, இல்லை நீங்களே கலர் கலராக ரீல் விடுறீங்களா, நீங்களே உருட்டுறீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு முதலீடை மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அந்த பொருளோட தன்மையே அப்படி தான். அந்த பொருளை நம்ம பயன்படுத்தி முருகனுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வேண்டுதலாக வைக்கும் பொழுது அது நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். அதனால் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்யுங்க. இது எவ்வளோ நாளில் நடக்கும், இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செஞ்சுருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் அவுட்கம் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு நெகட்டிவாக இது போயிருக்கு, இதோட எல்லா லிஸ்ட்டையும் எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் செய்வேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் செய்யவே வேண்டாம். யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. வெற்றிலை தீபம் நம்ம சொன்னோம், எத்தனை பேருக்கு எவ்வளவு அதிசயங்கள் அதன் மூலம் முருகன் நிகழ்த்தி இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கி கூட ஒருத்தவங்க, நான் 2 வாரம் போட்டேன், நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு செஞ்சவங்களே சொல்கிறாங்க. செஞ்சவங்களே சொல்லும்பொழுது அதை விட வேறு என்ன ஒரு எவிடன்ஸ் நமக்கு வேணும்? இப்படி எவிடன்ஸ்லாம் பார்த்து தான் நான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னா அது தொடக்கத்திலே சாமி மேலே நம்ம ஒரு அவநம்பிக்கையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எனக்கு அதிலலாம் உடன்பாடு இல்லை. நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். நாளைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த ஒரு எளிய வழிபாடு செய்யலாம். செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, திரும்ப இரவு 8 to 9. சரிங்களா? ஸோ ஷஷ்டி மாலை நேரத்தில் முடிஞ்சால் கூட நீங்கள் இரவு 8 to 9 நேரத்தில் இந்த ஒரு எளிய வழிபாட்டை தாராளமாக செய்யலாங்க. இப்போது அந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்பொழுது நீங்கள் செய்யலாம். அதே போல் இதை நீங்கள் செஞ்சுட்டு அசைவம் சாப்பிட்றதோ இல்லை செய்யறதுக்கு முன்பு அசைவம் சாப்பிட்றதோ நீங்கள் பண்ணக்கூடாது. முடிஞ்சவர்கள் காலையில் தலை கூட குளிச்சிடுங்க. பெண்கள் தீட்டுக்காலமாக இருந்தால் அவங்களுடைய கணவர் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீட்டிற்கு ஒருத்தவங்க செய்தாலே போதுமானது இந்த வழிபாடு. ஸோ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அகலமான வெற்றிலையை எடுத்துக்கோங்க.
இப்போல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு வெற்றிலை கேட்டால் கொஞ்சம் லேட்டாக போனால் வெற்றிலையே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் காலையிலே வாங்கிட்டு போயிடுறாங்க. வெற்றிலை தட்டுப்பாடு செவ்வாய்க்கிழமையில் எங்கள் வீட்டு சைட்லலாம் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து வீட்டில் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வெற்றிலை தீபம் தனியாக போடுறதுனாலும் போடலாம், அல்லது தீபம் போடாமல் இதை நீங்கள் செய்யலாமா, ஏன்னா நான் இன்றைக்கே கிருத்திகை அன்னைக்கே தீபம் போட்டுட்டேன் அப்படின்றவங்க இதை மட்டும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ வந்து காம்பு பகுதியை வந்து நான் எடுத்துட்டேன். காம்பு வேண்டாம், காம்பு பகுதியை வந்து தனியாக எடுத்துடுங்க, அதை வந்து போட்டுடுங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஒரு மார்க்கர் பேனாவால் எதெல்லாம் வந்து உங்களுக்கு வளரணும் 6 விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய குறைகளை எழுதாதீங்க. என்னெல்லாம் வேணுமோ, இப்போ கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் பணம் அப்படின்னு எழுதலாம். தொகை எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் அதை பக்கத்தில் எழுதிக்கலாம். அதே போல் திருமணம், அப்புறம் வந்து சொந்த வீடு அப்படின்ட்டு உங்கள் தனிப்பட்டவருக்கு என்னென்னலாம் இருக்குதோ, இப்போ கார் வாங்கணுன்னா அதை நீங்கள் எழுதலாம். ஸோ இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை எழுதலாம். இப்போ ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு, அந்த வழக்கு வந்து எங்களுக்கு சாதகமாக முடியணும்னா அதில் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். ஸோ 6 கோரிக்கைகளை நீங்கள் இதில் தாராளமாக எழுதலாம். ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தினா மட்டும் போதும். குழந்தை வரம்னா நீங்கள் அந்த குழந்தை வரம் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம 6 எழுதிடலாம். ஸோ இதில் 6 விஷயங்களை எழுதியிருக்கிறோம். பணம், திருமணம், வெற்றி, அதுக்கப்புறமேல் வந்து நல்ல காலேஜு, லாபம், அதுக்கப்புறம் ஆரோக்கியம். இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை 6 விஷயங்களை எழுதிடுங்க. இதை எழுதிட்டு நீங்கள் இதற்கு மேலே வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் வெற்றி வேர். வெற்றியை அள்ளி கொடுக்கும் ஒரு வேர். வெற்றிலையும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி வரணும்னா வெற்றிலை, வெட்டி வேர், இதுதான். இதை வந்து இப்படி நீட்டு வாக்குலையோ எப்படியோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் சின்ன வேர் இருந்தால் கூட போதும். வச்சுட்டு இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு இதை வந்து முருகன்கிட்ட நீங்கள் வச்சிடுங்க. இது வீட்டில் செய்கிறது தான் நல்லது. நிறைய பேர் கோவிலில் செய்யலாமான்னு கேட்பாங்க. அது கோவிலில் செய்வது நல்லது கிடையாது. இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கயிறு, ஒரு நூல் போட்டு கட்டுறதுனா கட்டலாம், அல்லது இப்படியே கூட நீங்கள் வச்சிடலாம். இது வந்து 6 நாட்கள் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கட்டும். இப்போ செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வைக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 6வது நாள். அந்த 6வது நாள் நீங்கள் வந்து இந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. வெட்டி வேர் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் சாம்பிராணி தூபம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டால் கூட அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் போட்டுடலாம். அல்லது நீங்கள் இயற்கை சாம்பிராணி தேங்காய் சிரட்டை வச்சு போடுறீங்கன்னா நீங்கள் அதில் போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. மிக மிக எளிமையான வழிபாடு. அதே நேரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய 2 பொருட்கள் வெற்றியை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய பொருட்கள். வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம், நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும். ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.